வணக்கம். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அந்த பாட்டை நீங்க கேட்டிருப்பீங்க. விழியிலே மணி விழியிலே மௌன மொழி பேசும் வண்ணம் உந்தன் விரல் தொடும் இடங்களில் பொன்னும் மின்னும். 100வது நாள் திரைப்படத்துல அர்த்த ஜாமங்களில் நடக்கும் இன்ப யாகங்களில் கனி இதழ்களில் வேதங்கள் நீ ஓதலாம் அப்படின்னு எழுதியிருப்பாரு. ரொம்ப அற்புதமான ஒரு ஃபர்ஸ்ட் நைட் சாங். ஆக்சுவலி ரொம்ப அழகா இருக்கும். சரணத்துல எழுதியிருப்பாரு. கோடி மின்னல் ஓடி வந்து பாவையானது இவள் ரதியினம் உடல் மலர்வனம், இதழ் மரகதம் அதில் மதுரசம், இவள் காமன் வாகனம் இசை சிந்தும் மோகனம் அப்படின்னு எழுதியிருப்பார். அதை விட 2வது சரணம் வந்து ரொம்ப உச்சம். காதல் தேகம் உந்தன் கைகள் தீட்டும் நகவரி. ஒரு காமத்துல ஒரு காதல்ல வந்து காதலன் வந்து அவள் தேகத்தை தீண்டும் போது கைகள் நகவரி தீட்டுமாம். இன்பச் சுகவரி அன்பின் முகவரி கொஞ்சம் தினசரி என்னை அனுசரி மழலை அன்னம் மாதிரி மடியில் தூங்க ஆதரி விடிய விடிய என் பேரை உச்சரி அப்படின்னு முடிப்பார். ராஜா வந்து ரீரி ரீரின்னு சொல்லியிருப்பாரு போல இருக்கு. எல்லா வரிகளிலும் ரீரியிலேயே முடிச்சிருப்பாரு புலவர் புலமை பித்தன் அவர்கள். புலவர் புலமை பித்தனை பத்தி சொல்லணும்னா ஒரு சாதாரணமான ஆள் இல்லை. அதுவும் சினிமா பாடலுக்கான மட்டும் ஆள் கிடையாது. அவரை பற்றி தனிப்பட்ட முறையில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஈழப் போராட்டத்துக்காக நிறைய தியாகங்கள் செய்தவர். விடுதலை புலிகள் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை ஆரம்ப காலங்களில் அவர் வீட்டில் தான் வந்து தங்குவாங்க விடுதலை புலிகள் எல்லாம். அவர் தான் நிறைய ஆதரவு வாங்கி கொடுத்தாரு. இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் அவர்களை சந்திக்க கூட புலமை தந்தவர்கள் தான் மிக முக்கிய காரணமாக இருந்தார். அற்புதமான பாடலாசிரியர். கோடி பாட்டு உண்டு அவரது. அவரது பாட்டுகள்லாம் இந்த பாட்டு தான் சொல்லணும், அந்த பாட்டு தான் சொல்லணும். நம்ம எஸ்பிபி அவர்கள் பாடிய எம்ஜிஆருக்கு பாடிய முதல் பாட்டும் புலவர் புலமை புத்தன் எழுதினது தான். இது ஒரு செய்தி. அவள் ஒரு நவரச நாடகத்திலேருந்து நிறைய பாடல்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அவரை பற்றி. எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் தான் சொல்கிறேன். இந்த வான் நிலா நிலா இல்லைன்னு கவியரசு கண்ணதாசன் எழுதின பாடல் தெரியும். அந்த இதெல்லாம் நிறைய கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி லா லான்னு முடிகிற மாதிரி ஒரு பாடல். அதை ஐயா புலவர் புலமை பித்தன் எழுதியிருப்பாரு. மௌனம் சம்மதம் படம். மம்முட்டி ஹீரோ, அமலா ஹீரோயின். கல்யாண தேன்நிலா காய்ச்சாத பால் நிலா நீதானே வான்நிலா என்னோடு வானிலா தேயாத வெண்ணிலா உன்காதல் கண்ணிலா ஆகாயம் மண்ணிலா அப்படின்னு ரொம்ப அற்புதமா லாலாலேயே எழுதியிருப்பாரு. இன்னும் இதுல என்ன சிறப்புன்னா, இந்த வான்நிலா நிலா அல்ல வர லாக்களை எல்லாம் இவர் கொஞ்சம் தவிர்த்து வேறு லாக்கள் போட்டிருப்பார். தென்பாண்டி கூடலா தேவார பாடலா தீராத ஊடலா தேன் சிந்தும் கூடலா அப்படின்னோடனே இந்த பெண் பாடுவாங்க. என் அன்பு காதலா என்னாலும் கூடலா. ஏன்னா அந்த கூடல் வேற, தேன் சிந்தும் கூடல் இது வேற. அது கூடல் மாநகரம், இது வந்து ஆணும் பெண்ணுமான கூடல். பேரின்பம் மெய்யிலா நீ தீண்டும் கையிலா பார்ப்போமே ஆவலா வாவா நிலா அப்படின்னு எழுதிருப்பாரு. அதுக்கப்புறம் பெண் பாடுறது. உந்தேகம் தேக்கிலா தேனுந்தன் வாக்கிலா. எப்பயுமே ஆம்பளைங்க வந்து பெண்கள் கிட்ட போகும்போது கொஞ்சம் தேன் சிந்தி தான் பேசுவாங்க. உந்தேகம் தேக்கிலா தேனுந்தன் வாக்கிலா உன் பார்வை தூண்டிலா நான் கைதி கூண்டிலா அப்படின்னு எழுதிருவாரு. அவரு சங்கீதம் பாட்டிலா நீ பேசும் பேச்சிலா என் ஜீவன் எண்ணிலா உன் பார்வை தண்ணிலா தேனூரும் வேர்ப்பலா உன் சொல்லிலா அப்படின்னு முடிச்சிருவாங்க. இது புலமை பித்தனவர்கள் எக்கச்சக்கமான பாடல்கள் இருக்கு. அதுல எனக்கு நான் ரொம்ப நேசிச்ச 2 பாடல்கள் சொல்லியிருக்கேன். இந்த நிகழ்ச்சியை நான் போடும்போது நீங்க பார்க்குறீங்க, கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை அளவு எனக்கு முக்கியம் கிடையாது. நீங்க உங்க கான்ட்ரிபியூஷனை கொடுங்க. நீங்க ரசிச்ச புலமை பித்தன் பாடல்கள்ல நீங்கள் ரசித்த பாடல்களை சொல்லுங்க. இதை பகிர்ந்து கொள்வோம் அப்படின்னு முதல்லயே சொன்னேன். நீங்க பார்த்துட்டு கம்முன்னு போயிடுறீங்க. அது வெறும் 50 பேரா இருந்தாலும் சரி, 100 பேரா இருந்தாலும் சரி,
நம்ம விரும்பிய, நம்ம நேசித்த தமிழ் பாடல்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வோம். நன்றி. வணக்கம்.